ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா? நேராக கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு ஒரு ஃபேமிலி இருந்துட்டுனாங்க. அதில் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பையனோட பேர் வந்து பிங்கி. அவனுக்கு எத்தனை வயசுனா 6 வயசு. அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்துச்சு. அவங்களுக்கு 4 வயசு. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே அழகழகான டாய்ஸ்லாம் இருக்குது, பொம்மைலாம் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான பொம்மை, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அதில் ஒரு பொம்மையெல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு ஐயோ இது கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்குது. இதை பார்த்துட்டே இருந்த அவங்க அண்ணா பிங்கி அவங்க தங்கச்சிக்கிட்ட, உனக்கு இந்த பொம்மை வேணுமா? உனக்கு ஆசையாக இருக்கா? இந்த பொம்மை வாங்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தங்கச்சி, ஆமாண்ணா இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே இதை வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத அந்த கடைக்காரரும் பார்க்குறாரு. கடையில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான், கடைக்காரர்கிட்ட, ஐயா இந்த பொம்மை எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறான், தன்னோட பேக்கெட்லேருந்து வேகமாக எடுத்து இந்த சிப்பி, இந்த கடல் சிப்பி இருக்கு இல்லையா, இந்த படத்தில் பார்க்குறீங்களே இந்த சிப்பி எடுத்து அவன்கிட்ட ஒரு 10 சிப்பி பக்கம் இருக்குது, அதை கொடுக்குறான். என்கிட்ட சிப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கடைக்காரர் என்ன சொன்னார், நீங்கள் இத்தனை சிப்பி வேண்டாம், ஒரு 4 சிப்பி மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி விலை உயர்ந்த அந்த பொம்மையை கொடுத்துட்டாங்க. அவங்களும் அந்த பையனும் தங்கச்சிக்கு அவன் கேட்டபடி வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வேலைக்காரன், கடையில் வேலை செஞ்ச வேலைக்காரனுக்கு ஒரே டவுட்டு, என்னது இது எவ்வளோ காஸ்ட்லியான பொம்மை, இந்த சிப்பி ஒரு விலை இல்லாத ஒரு சிப்பியை போய் இது 4 சிப்பிக்கு கொடுத்துட்டாங்களே, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த கடை ஓனர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கடை ஓனர் சொல்கிறாரு, பொம்மை விலை உயர்ந்துதான், சிப்பி விலை இல்லாதான். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பினாலே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னாராம். தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். இந்த கடையில் வேலைக்காரன் அவன் வேலை செஞ்ச அந்த வேலைக்காரனோட கண்கள் அப்போ திறக்கப்பட்டுச்சு. ஓ, இவ்வளோ பெரிய தேவன், விலையேற பெற்ற தேவன், விலை மதிப்பில்லாத நமக்காக, நம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக இறங்கி வந்தாரா என்பதை உணர்ந்தவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இதுதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன பிள்ளைங்களா, விலை மதிப்பில்லாத 4 சிப்பியை கொடுத்து அந்த பொம்மையை வாங்கிட்டு போனாங்களோ, அதே போல தான் தேவாதி தேவன் தன்னை தானே இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் நம் இருதயத்தில் வந்தார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்ன பிள்ளைங்களா, இந்த வசனத்தை நம்ம திரும்பி படிக்கலாமா? நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க, சரிங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஏசப்பாவை நீங்கள் அதிகமாக நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்குங்க. ஏசப்பா கிட்ட எதாக இருந்தாலும் கேளுங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. பிள்ளைங்களோட ஜபத்தை நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிள்ளைங்களோட ஜபத்தை தள்ளாத தேவன். சரிங்களா பிள்ளைங்களா? கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தார்ல. நம்ம ஒரு சாதாரண ஆட்கள் தானே. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும்னு ஏசப்பா தன்னுடைய மகிமையின் அந்த பெரிய அந்த பதவி, அந்த ஒரு இதே விட்டுட்டு, அந்த தகுதியை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டார்ல. சிலுவையில் அவர் எவ்வளோ தூரம் அடித்தாங்கல்ல. எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்க, சிலுவையில் ஆணியால் வச்சு அரைஞ்சாங்க. அவர் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காக தான். மக்கள், இங்கே வாழ்கிற மக்கள், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்காக தான் ஏசப்பா தன்னையே ஒப்பு கொடுத்தார். என்ன பிள்ளைங்களா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுதினமும் தேடுங்க. டெய்லி வேதத்தை வாசிங்க, ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கார், உங்கள் உள்ளத்திலே வாசம் செய்கிறார். ஓகே பிள்ளைங்களா? ஓகே, பாய் பாய். ஆன்ட்டி அடுத்த வீடியோவில் வரேன், கதை சொல்ல வரேன். சரி, நம்ம இந்த சேனல், ஆன்ட்டியோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பாய் பாய், டேக் கேர்.